ஹாய் கைஸ், வெல்கம். நான் உங்கள் நிஷார் அஹ்மத். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா முகேஷ். இந்த பேரை யாரும் மறந்துருக்க மாட்டேங்குன்னு நம்புறேன். ஆக்சுவலாக வந்து 12th ஏஜில் இந்தியாவோட யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர், 18th ஏஜில் வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப். இது வரைக்கும் அவ்வளோ ஏஜில் வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்பை யாருமே அடித்தது கிடையாது. முகேஷ் 29 மே 2006 பிறக்கிறாரு. அவருடைய ரோல் மாடல் விஸ்வநாதன் ஆனந்த் சார். விஸ்வநாதன் ஆனந்த் 2013 கால்சன் கூட போட்டி போடுறாரு. அப்போ விஸ்வநாதன் ஆனந்த் தோத்துறாரு. அந்த போட்டியில வந்து ஒரு சின்ன பையன் ஏற்றி பார்த்துட்டு இருக்கான். அந்த பையன் யாருன்னா குகேஷ். அப்போ வந்து ஒரு சபதம் எடுக்கிறான். இந்தியாவில் வந்து த யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுக்கிறான். அந்த சபதத்து மூலமா நிறைய போட்டி போடுறான். அந்த செஸ் சாம்பியன்ஷிப் ஆகிறதுக்கு முன்னாடி கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட்ல போட்டி போடுறான். வேர்ல்டு பெஸ்ட் 8 பிளேயர்ஸோட போட்டி போடுறான். வேர்ல்டு கப் வின்னர்ஸ் கூட போட்டி போடுறான். ஃபைட் சர்க்கியூட் வின்னர்ஸ் கூட போட்டி போடுறான். டாப் இன் வேர்ல்டு ரேட்டிங்ல இருக்க எல்லாரு கூடயும் போட்டி போடுறான். அந்த பையன் எல்லாரு கூடயும் போட்டி போட்டு இந்த போட்டியில 8 நம்பர் செலக்ட் ஆகுறாங்க. அந்த 8 நம்பர்லயும் பிரக்யானந்தாவும் இருக்காரு, குகேஷும் இருக்காரு. பட் குகேஷ் வந்து குவாலிஃபை ஆகிறார். 2024 செஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்க்கு குவாலிஃபை ஆகிறாரு. சிங்கப்பூர்ல இருக்க பிளேஸ் ரெசார்ட்ஸ் வேர்ல்டு சென்டோசா அந்த ஹோட்டல்ல நடக்குது. அதுல வந்து இந்த 32 ஏஜான சைனாவோட பிளேயர் டிங்லரனும் இந்த 18th ஏஜ் பிளேயர்ஸான குகேஷ்க்கும் போட்டி நடக்குது. இந்த போட்டி 14th ரவுண்டு போகுது. 14th ரவுண்டுல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டிங்லரன் வேற மாதிரி ஆடுறப்பல தெரிக்க விட்டாரு டிங்லரன். இதை பார்த்து குகேஷ்க்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து குகேஷ் சொல்லியிருக்கா போல, டிங்லரனை நான் சாதாரணமா இட போட மாட்டேன், அவரு எப்படிலாம் ஆடுவாருன்னு எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும்னு சொல்லியிருக்காரு. ஏன் அதை சொல்லியிருக்காருன்னா, இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிங்லரன் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருக்காரு. நான் வந்து ஃபீல்ட் அவுட் ஆயிட்டேன், என்னால் இப்படிலாம் விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருக்காரு. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிராளிகளை பயமுறுத்துறது, எதிராளிகளை வந்து கேஷுவலாக இருக்க வைக்கிறதுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அதனால வந்து இது இப்படி சொன்னா வந்து எதிராளிங்க வந்து ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க, அப்படி கேஷுவலா இருந்தா நம்ம அதை ஈஸியா அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த எதிராளிங்களை வந்து ரொம்ப கேஷுவலா இருக்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்காரு. ஆனா குகே சொல்லிட்டாரு, அவர் என்ன சொன்னாலும் நான் அதை சாதாரணமா எடுத்துக்க மாட்டேன், அவர் எவ்வளவு பெரிய கில்லாடின்னு எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அவர் எப்படி எப்படிலாம் மூவ் பண்ணுவாரு எனக்கும் நல்லா தெரியும். அதனால நான் அவரை சாதாரணமா இடப்பட மாட்டேன்னு குகேஷ் முன்னாடியே சொல்லிட்டாப்ல. இப்போ மேட்ச் நடக்குது. டிங்லரன் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வேற மாதிரி ஆடுறாப்ல. தேர்ட் ரவுண்ட்ல குகேஷ் வந்து வின் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட் 7 ரவுண்ட் வந்து டிராலே போகுது. 11th ரவுண்ட் வந்து குகேஷ் வின் பண்ணிடுறாரு. 12th ரவுண்ட் வந்து திருப்பியும் டிங் வின் பண்ணிடுறாப்புல. இதுல வந்து அடுத்து வந்து 13th ரவுண்ட் வந்து டிராலே போகுது. திருப்பி ஃபைனலி 14th ரவுண்ட்ல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடுவாரு, குகேஷ் பண்ணிடுவாரு. அவ்வளவுதான், அந்த எமோஷனல் மூமெண்ட்டை பார்க்கணுங்க. த யங்கஸ்ட் வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் குகேஷ் குமராஜ் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு. அந்த வீடியோஸ்லாம் அந்த 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 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு குகேஷ். அப்புறம் வந்து இந்த இந்த வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் அடிச்சதுக்கான ப்ரைஸ் அமௌண்ட் கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. டோட்டல் ப்ரைஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கேமுக்கும் 1.69 crores, அப்புறம் வந்து 3 கேம்ஸ்க்கு வந்து 5.07 crores, அப்புறம் சாம்பியன்ஷிப்கான மொத்த ப்ரைஸ் மணி வந்து 11.45 lakhs crores. 11.45 crores. 2026 டாடா ஸ்டீல், விஜிக், ஆன்ஜி, நார்வெஜஸ் அண்ட் சிங்கர்ஃபீல்ட், மேக்னஸ் கால்சன் கூட போட்டி போட்டு போறாரு. ஆல் தி பெஸ்ட் குகேஷ்.